பன்றியின் ஆணவம். பலம் தெரிந்தும் பணிந்த யானை. ஒரு கோயில் யானை குடித்து நெற்றியில் பட்டை தீட்டி சுத்தமாக வந்து கொண்டிருந்தது. ஒரு ஒடுக்கமான பாலத்தில் அது வரும்போது எதிரே சேற்றில் குடித்துவிட்டு வந்த ஒரு பன்றி வாலை ஆட்டிக்கொண்டே வந்தது. யானை அந்த பன்றிக்கு வழிவிடுவதற்காக ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்றது. அதை பார்த்த பன்றி எதிரே இருந்த மற்றொரு பன்றியிடம், "பார்த்தாயா, அந்த யானை என்னை கண்டு பயந்துவிட்டது" என்று சொல்லி சிரித்தது. இதைக் கேட்ட மற்றொரு யானை அந்த கோயில் யானையிடம், "அப்படியா, நீ பயந்து விட்டாயா?" என்று கேட்டது. அதற்கு கோயில் யானை கீழ்க்கண்டவாறு பதிலளித்தது: "நான் தவறி இடறிவிட்டால் பன்றி நசுங்கிவிடும். மேலும் நான் சுத்தமாக இருக்கிறேன். பன்றியின் சேறு என்மேல் விழுந்து நானும் அசுத்தமாகி விடுவேன். இந்த காரணங்களால்தான் நான் ஒதுங்கிக் கொண்டேன்." நீதி. தன் பலம் பலவீனம் தெரிந்தவர்கள் அடக்கத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இந்த கதை ஒருவரின் உண்மையான பலம் என்பது வீண் கர்வம் கொள்வதிலோ அல்லது பிறரை தாழ்வாக மதிப்பதிலோ இல்லை என்பதை உணர்த்துகிறது. மாறாக, தனது பலம் என்ன, தனது பலவீனம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப அடக்கத்துடன் செயல்படுவதே உண்மையான ஞானம். கோயில் யானை தனது வலிமையையும் அதே சமயம் அசுத்தப்படுவதை தவிர்க்க வேண்டிய தேவையையும் உணர்ந்து செயல்பட்டது. இதுவே அதன் அடக்கத்தை வெளிப்படுத்துகிறது.